இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா எல்லாம் சத்தான சாப்பாடு தானே, சத்தான மரக்கறி எல்லாம் உருளைக்கிழங்கு ரசாயனி கேஸ் ஓடும் இல்லையா 1 கிலோ எல்லாம் பெருமாவட்டு அச்சி கதையை கண்டுட்டு உண்மையா தொடர்ந்து இல்ல சரியானவே இல்ல கடவுளே. இன்றைக்குதான் அம்மா விட்ட வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தாரணி. சரி, அப்படியே இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து நாங்கள் இரவு நேரத்துக்காக நாங்க இன்னைக்கு வந்து ஒரு சாப்பாடு செய்யப்படுறோமே, நாங்க இரவு சாப்பாடு எனக்கா. ஆமா. அதுவும் வந்து மெயினா வந்து நாங்க சின்னாக்களுக்கு தனியத்தான் செய்யறோம்னாக்கா. அளவா செய்ய போறோம், நிறைய செய்யல. ஜெரோமியும் ரியானாக்காகத்தான் செய்யறோம். ஆமா. அப்ப என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா என்னக்கா புட்டுக்கொத்து என்ன புட்டுக்கொத்து செய்ய போறோமேன்னு சொன்னா ஜெரோமிங்கிட்ட இருந்தது புட்டுக்கொத்து செய்தர சொல்லி. அதனால இன்னைக்கு நாங்க புட்டுக்கொத்து செய்யறதுக்காக வந்திருக்கிறோம். புட்டுக்கொத்து செய்யதான் வந்திருக்கீங்க. எங்க இருந்து வந்த நீங்க? ஓய் அவையதான் விரும்பி கேட்கறது. சின்னாக்கெல்லாம் கூடுதலா விரும்பி கேட்டது சொல்லி. என்ன பக்கம் ஜோவேலுக்கு வேணுமென்ற மாதிரி கிடக்கு. ஆனாலும் ஜெரோமியும் ரியானாம் அவ்வளவு சாப்பிடக்கூடிய ஆக்கள் இல்ல தானே, கொஞ்சம் தானே சாப்பிடுவீங்க. அவனுடைய நீங்களும் சாப்பிட கொள்ளலாம். சாப்பிட கொள்ளலாம செய்ய போறேன். தானும் ஒரு சின்ன நாங்க ஏற்கனவே அவிச்சு வச்சிருக்கிறோம். புட்டை வைக்கிற காலத்தை புட்டை வைக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவிச்சிட்டோம் ஏற்கனவே. கொத்து செய்யற முறையத்தான் பாக்க போறீங்க. நாங்க புட்டு கொத்து செய்யற முறையத்தான் பாப்போம் என்ன. சரி, அப்படியே எங்களோட வீடியோக்கு போறதுக்கு முதல் எங்களோட வீடியோவை பாக்குற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது எங்களுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவா இருக்கும். சரி, வாங்க நாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் புட்டு கொத்துக்கு தேவையான என்னென்ன தேவைன்றத பாப்போம் என்ன. புட்டு கொத்துக்கு அன்றைக்கு அரிசிமா புட்டு தான் நான் வச்சு வச்சிருக்கிறோம் பாருங்க. அரிசிமா புட்டு தான் நான் வச்சு வச்சிருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க லீக்ஸ் வட்டி வச்சிருக்கிறோம். இங்கால கேரட் பாருங்க, கேரட் ஒரு துண்டா வட்டி வச்சிருக்கிறோம். இங்கால பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. சரியா, இதுல பாத்தீங்கன்னா தூள் உப்பு, இதுல எண்ணெய், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கோழி சூப். சரியா, சூப் கட்டி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கத்தரிக்காய் பாருங்க, நாங்க ஒரு சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கோம். இங்கால தக்காளி பழம். இதுல பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய். நாங்க நிறைய பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். சின்னாக்கள் நானே உரைப்பு சாப்பிடறது குறைவு. அப்ப பச்சை மிளகாய். இதுல பாத்தீங்கன்னா ரம்பை. இதுல பாத்தீங்கன்னா கருவேப்பம் இல்ல. இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா 2 முட்டை எடுத்து வச்சிருக்கோம். அதுவும் ஊர்கோழி முட்டை. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா எல்லாம் சத்தான சாப்பாடு தானே, சத்தான மரக்கறி எல்லாம் உருளைக்கிழங்கு, கேரட், லீக்ஸ், அப்படியே பார்த்து சொன்னா ஊர்கோழி முட்டை அப்படியாக நாங்க வேண்டி வச்சிருக்கிறோம். என்ன ஊர்கோழி முட்டை வளர்த்துக்கு வாங்கினீங்க? ஊர்கோழி முட்டை 160 ரூபா. 160 ரூபா. ஆனா ஊர்கோழி முட்டை வில்லதானே? ஊர்கோழி முட்டை வில்லாதான். மற்ற கோழி வாங்கோழி முட்டை 45 ரூபா 40 ரூபா அப்படியே போகுது முட்டை. 40 ரூபா 45 ரூபா கிட்ட போகணும் நினைக்கிறேன். போகுது. இது நான் 60 ரூபா அப்படிதான் வாங்கினேன். கூடுதலா ஊர்கோழி முட்டை வில்லதானே? ஊர்கோழி முட்டை விட்டு வில்லதானே, அது சத்தும் தானே. அப்ப நாங்களும் சின்னாக்களும் விரும்பி கேட்டதால அப்ப நாங்க இந்த முட்டையை எடுத்தோமே. அப்ப நாங்க இனி எப்படி செய்யறன்றத பாப்போம். சரி, அப்படியே நாங்கள் அடுப்ப ஒன் பண்ணுவோம். என்ன அடுப்பு ஒன் பண்ணுவோம்ன்றதான் இன்றைக்கு வந்து எங்களுக்கு கேஸும் வந்து மதியம் சமைச்சு கொண்டு நின்றுட்டேனே. டைம்ல நின்றுட்டு உண்மையா எவ்வளவு பயந்து கொண்டு நாங்கள். கடவுளை இன்றைக்கு வந்து கேஸ் எடுக்கலுமோ இல்லையோ தெரியல. அதோட விலையும் கூட்டின ஒரு பிரச்சனை. மற்ற இருக்கோ இல்லையோன்றது தெரியல. அப்ப ஜோவேலும் வந்து போய் எடுத்துட்டு வந்து சொன்னது, ரோசாயினி கேஸ் ஓடும் இல்லையா 1 கிலோ எல்லாம் பெருமாவட்டு சச்சி கதையை கண்டுட்டு உண்மையா ஒன்று பார்த்தா ஆளு கேஸோட வந்துட்டு. அதுவும் கடையில ஒன்றுதான் இருந்தது. அமனையவே எங்கட தேவைக்குதான் நாங்க வச்சிருந்தோம். ஒரு நல்ல மனசு போல அப்போ அவ்வளவு ஒரு பெரிய ஒரு இது கேஸ் இல்லாட்டி ஆண்டவரே. ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த நாங்க கேஸ் முடிஞ்சு எடுக்கிற நேரம் தான் இந்த தட்டுப்பாடு. நீங்கள் எடுக்க போற நேரமா பார்த்து உண்மையிலே கடவுள் நகிருவ எனக்கு எல்லாம் அந்த சோழி இது வரைக்கும் வந்தது இல்ல. முடியே பட்டு போய் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துடும். நீங்கள் 5 மாதம் வாங்கிறீங்க. உங்களோட பாவையோட
பெரும்பாவடை என்ன ஒரு மாதத்துக்குள்ள முடியறபடியா எங்களுக்கு நான் வந்து சிக்க நம்ம பாவிக்கிறது ஒரு மாதத்துக்குள்ள முடியறபடியா அதுக்குள்ள கேஸ் இல்லாம போகும் சில தட்டுப்பாடுகள் அதுதானே அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 6 மாதத்துக்குள்ள அவ்வளவு பிரச்சனை நீடிக்காது. அதுதானா என்ன நீங்கள் 6 மாதம் பண்றீங்களா 5 மாதம் பண்ண நீங்கள் 6 மாதம் பண்றீங்க கடைசி ஒரு 3 மாதம் 4 மாதம் பாக்கலாம். ஆமா குறைஞ்சது 5 மாதம் 5 மாதம் 6 மாதம் மறக்காது உண்மையாத்தான். அவ்வளவுக்கு நான் அடுப்புலயும் சமைக்கிறது நல்ல அடுப்பு அதுவும் அக்கா சமைக்கிற அடுப்புல சமைக்கிறவங்க வீட்டை போய் பார்த்தா ஒரு குறையும் காணு. அவ்வளவுக்கு வச்சுக்கணும் சமையலும் குறைய வேண்டாம் மாதிரி எப்படியோ எங்களுக்கும் கேஸ் இல்ல. பின்ன விறகுகளும் இல்ல எரிச்சு முடிஞ்சது எடுக்கிறது கஷ்டம். சரி அப்ப சட்டியும் காய்ச்சி நாங்க அளவான எண்ணெயை விடுவோம் என்ன ஒரே எண்ணெய் கூட விடுறா என்ன கம்ப்ளைண்ட் கிடக்குது எனக்கு. அண்டும் ஒரு வீடியோல பார்த்தேன் அக்காட்டா நிறைய எண்ணெய் விடுவாமண்டு என்ன நான் இல்லையன்னு பாத்தீங்களா கண்ட கதைய அப்படி இல்ல அக்கா வந்து அக்காட வந்து குணங்களை சொல்ல தர நல்ல குணங்களை நல்ல குணம் நல்ல குணம் நான் ஒரு நாள் இல்லையன்னு நல்ல கதை அக்கா நல்லா எண்ணெய் விடுவாவா. அப்ப டேஸ்டாவும் வேணும் எண்ணெயும் விடக்கூடாதுன்னா நாங்கள் என்ன செய்யறது எண்ணெய குறைக்கணும். ஓய் சரி அப்படியே எண்ணெயும் கொதிக்குதுண்ணே எண்ணெய் விட்டுட்டோம். சரி அப்படியே பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா அதை வெட்டி வச்சு கத்தரிக்காவை முதல் போட போறேன்னா நான் பொரிக்கலைன்னு சொன்ன எண்ணெயில் கூடாது தானே நாங்க வதக்கித்தான் செய்ய போறோம் பொரிச்சு எடுக்கையில. அப்படியே பாத்தீங்கன்னா கத்தரிக்காயும் பொரிஞ்சு கொண்டு வருதுன்னு சரி இந்த கட்டத்தோட நாங்களும் இந்த மற்ற மிரக்கறிகளையும் சேர்ப்போமா. நாங்க அடுத்ததா என்ன செய்வோம் கேரட்டை சேர்ப்போம். கேரட்டும் கேரட் உருளைக்கிழங்கு நிரம்பி சொன்னா உருளைக்கிழங்கு நம்ம இருப்போம் மாமா. சரி இது இப்படி கொஞ்சம் மதங்கி கொண்டு வரட்டுக்குமா. அப்ப உருளைக்கிழங்கும் கேரட்டும் கத்திரிக்காயும் ஓரளவா வதங்கி கொண்டு வர விட்டு நாங்க கொஞ்சம் உப்பும் சேர்ப்போம். உப்பு சேர்த்தா டப்பண்டு வதங்கிடுமே. ஆனா தூள் உப்பு நீங்க அளவா போடணும் டக்குன்னு கைக்கும். காரம் கூட தூள் உப்பு கூட கோழி சூப்புலையும் காணும். அப்ப நாங்க இதுல மதங்க விட்டு பாப்போம் இந்த மாதிரின்னு சொல்லி. நாங்க அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா முட்டையை வந்து உடைச்சாச்சு. நீங்க முட்டையை முடிச்சு கொண்டு வந்து நான் அந்த இப்படியே லீக் செஞ்சு இருக்கிறேன்னா நீ வார மாதம் வந்து கரண்ட் நிப்பாட்ட போயிடும்ன்ற கதையா இருக்கு. அதானே ஐயோ அது பெரிய கரைச்சலா இருக்கு. வார மாதம் சரிதான் இன்னைக்கு 29ஆம் தேதியா இன்னைக்கு அதுதான் நல்ல அதுவும் 6 மணி 10 மணி மட்டும் நல்ல ஒரு பொறுத்த டைம் எல்லாம் நிப்பாட்டு நம்ம சின்ன காலத்து டைம் எல்லாம் படுக்கிற டைம் ஃபேன் இல்லாட்டிக்கு நித்திரையும் வராது. அப்படி நிப்பாட்ட விட்டாலும் சமாளிக்கலாம். ஏ நீர்மின் உற்பத்தியில வந்து தண்ணீர் கொஞ்சம் குறைஞ்சு போகுதான். மத்திய கிளாஸ் நாடுகள்ல நடக்கிற யுத்தத்தால பெட்ரோல்கள் டீசல்கள் கொஞ்சம் வாரது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. டைம் 4 மணிக்கு எல்லாம் நிப்பாட்டினாதான் தொடர்ந்து கரண்ட் வழங்கலாம்னு சொல்லி அப்படி ஒரு நடவடிக்கை ஒன்று எடுக்க போறேன். சரி அப்படியே நான் தக்காளி பழத்தையும் சேர்க்கிறேன்னா தக்காளி பழம் ரம்பை பச்சை மிளகாய் வெங்காயம் சரி எல்லாம் சேர்த்துட்டு இப்ப எல்லாமே சேர்ந்து நல்லா வடிவா வதங்கி வரட்டுக்குமா. ஆனா என்ன இப்ப கரண்ட் நிப்பாட்டுறது வந்து பகல்ல நிப்பாட்டினா அவ்வளவு தெரியாது. இரவுல நிப்பாட்டுறதுதான் பெரிய பாடு. லைட்டுகளும் இல்ல மற்றது நுழாம்பு பிரச்சனை. பிள்ளைகள் படிக்கிறது அதுதானே கோம்பகெல்லாம் கொடுத்தா என்ன செய்யறது செய்யல டியூஷனுக்கு போறது வந்து செய்யறா கரண்ட் இல்ல வீட்டை சார்ஜர் லைட்டும் இல்ல சோக்கா தான் இருக்க போதும். அதுதான் பகல்ல நிப்பாட்டா என்ன பெரிய ஒரு
இதுதான் இருக்க என்ன பெட்ரோல் போக ஆயிட்டாகும் என்ன QR கோட் வந்து வெளிய கொஞ்சம் பிரச்சனை QR கோட் நம்ம வாகன இலக்கத்தின்படியான அந்த ஒட்டி என்ன அப்ப நாங்க எல்லாமே அக்கா போட்டுட்டேன் அக்கா நல்லா வதங்கி மிளகறி எல்லாம் வடிவ வதங்க விட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க பாப்போம் நல்லா வதங்கிட்டு செய்யணி இப்படியே நாங்க என்ன செய்யணும் சூப் கட்டியும் சேர்ப்போமா சூப் கட்டி வந்து டேஸ்டா இருக்குமே சுவைக்கா போடுறது சின்ன காலம் வந்து விரும்பி சாப்பிடுவீங்க நல்ல வாசமா இருக்கு சூப் கட்டியோ நல்ல வாசமா இருக்கு புட்டத்தானே குறைச்சிட்டீங்க நாங்க எரோமிக்கும் நாங்க தானே செய்யறோம் மெட்டாக்களுக்கு வாய் இல்லையே அரிசி மாப்பிட்டு சாப்பிடுற இல்லைன்னு கேள்விப்பட்டேன் வெள்ளை புட்டு தான் சாப்பிடுவீங்க சரி இப்படியே நாங்க என்ன செய்ய மாட்டோம் கொஞ்சம் முட்டையை விடுவோமே அப்படி அடிச்சு வச்ச முட்டையும் இதுக்க சேர்ப்போம் வரட்டோணுமோ அதுவும் வந்து புட்டு மாதிரி வரலோடும் பாருங்க அப்படி வரட்டும் மேசை எப்படி இந்தாட்ட மாடுது ஏற்கனவே காலம் முடைச்சு அவ்வளவு வேலை குயிக்கனாக்கா டைம் ஆகுது இல்ல சின்னாக்கள் படுத்துட்டு நம்ம இல்ல வேலைக்கு உடுக்கணும் வேலைக்கா செய்திருக்கலாம் இந்த அக்கா பின்னாடி நித்திர போயிட்டா சியா வேலைக்கு செய்திருக்கலாம் அக்காவுக்கு சேச்சி போய் வந்தது சேச்சி தானே போய் வந்தீங்க மேசமலைக்கா போனீங்க களைப்பு வர்றதுக்கு உங்களுக்கு அப்படி இல்ல கொஞ்சம் கூட வேலை போட்டது படுத்துட்டேன் தொடர்ந்து இல்ல சரியான வேலை இன்னைக்குதான் அம்மா விட்ட வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வேலை இருந்தது நல்லா மெலிஞ்சிட்டு எங்க மெலிறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல ஆனா உண்மையில கடும் வேலை நல்ல ரெஸ்ட் இருந்ததுக்கு நல்ல வேலை நான் வீட்டுல சரி எல்லாம் முட்டையும் நல்ல வடிவா சேர்ந்துட்டுது சேர்ந்து வதங்கிட்டுது முட்டையை நல்ல வடிவா வறண்டுட்டு மிளகறிகள் எல்லாம் நல்ல வடிவாவே அவிஞ்சிட்டுது இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா அவிச்சு வச்ச புட்டை எடுத்து சேர்க்க போறோம் உரைப்பிச்சோட கூடிய கொஞ்சம் கறி மிளகா சேர்த்து வதக்கிருந்தா இன்னும் டேஸ்டா இருந்திருக்கு டேஸ்டா இருக்குமே கறிமிளகானும் போடையில இல்ல போடையில ஆனா கறி மிளகா சேர்த்திருந்தா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் ஆனா கறிமிளகா போட்டிருக்கலாம் கறிமிளகா சின்ன சாப்பிட உரைப்பா இருக்கும் அப்ப அவைக்காண்டி போடையில இல்லாட்டி எங்களுக்கு சொன்னா போட்டிருக்கலாம் நீங்கள் அப்படி செய்யறதா இருந்தா கறி மிளகா சேர்த்து பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் அப்ப வந்து புட்டு கொத்தும் வந்து ரெடி ஆயிட்டுதோ சரி அப்ப நாங்க வந்து டைமும் ஆயிட்டு சின்னங்களுக்கு இருந்து சாப்பாடு கொடுக்க போறோமேனாக்கா சரி அப்ப நாங்களும் வந்து எங்களோட வீடியோவை முடிச்சு கொள்ள போறோமே சொல்ல விரும்புறீங்களா புட்டு குயிக்கா முடிஞ்சது அதை என்ன சொல்றோம் புட்டு ஏற்கனவே அவிச்சு வச்சதால குயிக்கா முடிஞ்சது உடனே அவிச்சு செய்யறதா இருந்தா கொஞ்சம் லேட் ஆகும் ஏற்கனவே அவிச்சு வச்சதால முடிஞ்சது சரி அப்ப புட்டு கொத்து செய்ய விரும்புறீங்க இதே போல நீங்களும் செய்து பார்க்கலாம் அப்ப நாங்களும் எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் எங்களோட வீடியோ பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோட சந்திக்கிறோம் பாய்